காங்கிரஸில் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுட்டு விளையாடும். அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர், முதன்மையானவர் கிடையாது, முக்கியமானவர் திருச்சி வேலுசாமி. அவர் எது சொன்னாலும் கர்ணம் அப்படின்னாலே அப்படின்னாலே கருணாநிதி என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே உதறல் வந்து சாமி வந்துடும். சிலருக்கெல்லாம் அந்த ஜிங்குன்னு துக்கடாங்க இவங்கெல்லாம். ராகுல் காந்தி கிட்ட போறாங்க ஐயா, இவங்கெல்லாம் போறாங்க. இது வேலுசாமி உட்பட கும்பல் போகுதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ காங்கிரஸுக்கு வந்துட்டு திமுக அலையன்ஸில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால 10 எம்பி தமிழ்நாடு புதுச்சேரியில் 18 எம்எல்ஏ சீட் இருக்குது. ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கிட்ட இருக்குது. தாவே கிட்ட போயிட்டு கூட்டணி சேர்ந்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா, நம்மகிட்ட வந்துருமா அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க. தூத்துக்குடி அஜிதா அப்படிங்கிற ஒரு நிர்வாகி வந்து எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு விஜய் காரை மறித்தே வந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. என்ன சார் நடக்குது தாவல்? இல்லை, அவங்களுக்கு கள நிலவரம் தெரியாது. விஜய்க்கு யாரை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது. இந்த போட்டவருடைய பேர் கூட தெரியாது அவருக்கு. விஜய் அவர்களுமே வந்து ஏன் இந்த முடிவு எடுக்கிறாரு? அவருக்கு ரியாலிட்டி தெரியுதா? நம்ம வந்து தனித்து நின்றா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற தெரியும், 100% தெரியும். அதனால்தான் அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி ஐயநாதன் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவர் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். டிடிவிக்கு வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, தாவேக. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து தாவேக திமுக 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாம் பொதுவாக வைக்கப்படுற பார்வை என்னன்னா திமுகவோட சேர்ந்துருவாரு ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன்? அதாவதுங்க, பிஜேபியும் அதிமுகவும் இவர் அவமானப்படுத்துது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமா அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இறங்கிச்சு அப்படின்னோம்னா அவங்க இப்படியான ஒரு ஆப்ஷன் இவர் திமுக போட சேர்ந்தாருன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும்தான் சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஆமாம், சென்டிமெண்ட் தான், எல்லாமே சென்டிமெண்ட் தான். வேறு ஆப்ஷன் இல்லாமல் வந்து திமுக திமுக நல்லாட்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. இவர் என்னை அவமானப்படுத்தினாங்க. நான் அவங்களுக்கு முறை முதல்வராக இருந்தேன். நான் எந்த இடத்துல அதிமுக துரோகம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவார். அவங்களோட அப்படியே சசிகலா நிற்பாங்க. ஆனால் திமுக போது அது மாதிரி மாறும். சசிகலாவுக்கு இப்போ இருக்கிற ஆப்ஷன் ஒன்றே என்னன்னா டிடிவி தினகரன். அவங்க 2 பேரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். இப்போ நான் கடைசியாக கேள்விப்பட்டது என்னன்னா, இன்னைக்கும் வந்துட்டு சசிகலாவை பொறுத்து பாஜக பயப்படுது. அதிமுக இந்த போஸ்ட் எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு ரீஆர்கனைசேஷன் நடக்கும், அதில் சசிகலா வச்சு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்றதுல உஷாராக இருக்குது. அதனால் சசிகலா எமர்ஜ் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. சசிகலா நேற்று என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு நடுவில் ஒரு வெடி வச்சு வச்சாங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நான் கட்டாயம் பங்கேற்பேன் அப்படின்ட்டாங்க அவங்க. ஸோ அது ஒரு மெசேஜ். அதே போல் நேற்று கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் விழா, அதில் வந்து காங்கிரஸோட பல எம்எல்ஏக்களும் தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அப்புறம் அருண்ராஜ் ஐஆர்எஸ் 2 பேரும் கலந்துக்கிற மாதிரி போஸ்டர் வந்துச்சு. நேற்று மாலை நடந்து முடிந்தது. அதில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யாரும் கலந்துக்கல. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி கலந்துக்கிட்டாரு. தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி குறித்து தான் வந்து இவங்களும் பேசுகிறாங்க, அவங்களும் பேசுகிறாங்க மறைமுகமாக. அது பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, காங்கிரஸில் வந்துட்டு ஒரு குரூப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுட்டு விளையாடும். அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானவர், முதன்மையானவர் கிடையாது, முக்கியமானவர் திருச்சி வேலுசாமி. அவர் எது சொன்னாலும் கர்ணம் அப்படின்னாலே கருணாநிதி என்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே உதறல் வந்து சாமி வந்துடும். சிலருக்கெல்லாம் அந்த ஜிங்குன்னு இந்த பம்பை அடித்தா சாமி வரும், சிலருக்கு சிலம்பு அடித்தா சாமி வரும், சிலருக்கு உரிமை அடித்தா சாமி வரும். அது மாதிரி வரும்ல. அவருக்கு அப்படின்ற வார்த்தை வந்துச்சுனாலே அவருக்கு சாமி வரும். ஸோ அவங்களாம் அங்கே போயிடுவாங்க உடனே. காங்கிரஸ் இங்கே தொகுதிக்கு 10,000 ஓட்டு வச்சிருக்கிற மாதிரி நம்மளாம் எத்தனை முறை சொல்லியிருக்கோம். கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா காங்கிரஸ்? சார், கன்னியாகுமரி அலையன்ஸுக்கு கன்னியாகுமரியில் வந்து நாங்கள் அலையன்ஸு மற்ற 30 டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு நம்ம திமுக அப்படிலாம் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் யாருங்க இவங்கெல்லாம்? துக்கடாங்க இவங்கெல்லாம். போயிட்டு இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னோம்னா இப்படி ஒன்று வைக்கிறாங்க. ராகுல் காந்தி கிட்ட போகிறாங்க ஐயா, இவங்கெல்லாம் போகிறாங்க. இது வேலுசாமி உட்பட கும்பல் போகுதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ காங்கிரஸுக்கு வந்துட்டு திமுக அலையன்ஸில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால 10 எம்பி தமிழ்நாடு புதுச்சேரியில் 18 எம்எல்ஏ சீட் இருக்குது. ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கிட்ட இருக்குது. தாவே கிட்ட போயிட்டு கூட்டணி சேர்ந்தோம்னா இதெல்லாம் சாத்தியமா, நம்மகிட்ட வந்துருமா அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? என்ன தெரியுமா சொல்லுவார்? I don't think so. I do have sources there. Nobody supports your view. So better stick to the stand that what we are going to take with the DMK. Don't spoil the party. Go back. அவ்வளோதான். அதுவும் ராகுல் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக பேசுகிறவர், வெட்டி பேசுகிறவர்.
அதோட இவங்க மூக்கருந்து வந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு பேச மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பாம்பு எடுத்து ஆடும். ஒரு முறையும் தலையில் அடிக்கணும். அவ்வளோதான் இது. இதனால் எதுவுமே நடக்காது இவங்களால. ஏன்னா ராகுல் காந்திக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்தியா அலையன்ஸை வந்துட்டு இன்டாக்டாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களே சிலர் தான். அதில் ரொம்ப முதன்மையானவங்க 2 பேர். ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவனுடைய திருமாவளவன். ஏன்னா அவங்க ரவிக்குமார் 2 பேரும் தான் போய் பேசி இந்த ஃபார்மேஷனையும் உண்டாக்குறதுக்கு முக்கியமானவங்களாக இருந்தாங்க. என்னைக்கு ஸ்டாலினை சந்திச்சாரோ அன்னையிலேருந்துட்டு ஒரு பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு அவர் வச்சுட்டு இருந்தார் ஸ்டாலினோட. ஸ்டாலினுக்கு இன்னொன்று தெரியும். என்னன்னா, நம்ம காங்கிரஸுக்கு நம்ம அதிகமான இடத்த தான் கொடுக்குறோம். ஆனால் வேறு வழி இல்லை, ஆல் இண்டியா அப்படின்ற ஒரு கூட்டணி. அதை அவர் கன்வின்ஸ் பண்ணி தான் வந்துட்டு எல்லாரையும் வச்சுருக்காரு. சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, திருமாவளவன் டைம் அண்ட் அகைன் சொல்கிறாரு, இடத்துக்காக இல்லை, நான் கொள்கைக்காகத்தான் முதன்மையாக நான் நிற்கிறேன். போன முறை கூடுதலாக ஒரு சீட்டு கேட்டு திமுக தரப்பில் இல்லைன்னு சொல்லும் போது அப்போ அவர் கட்சிக்குள்ளே சொன்ன விடயத்தை என்கிட்ட விளக்குனாரு. என்கிட்ட அப்படின்னா நாங்கள் 4-5 பேர் போயிருந்தோம். அப்போ விளக்குனாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு கட்சிக்காரங்க கிட்ட, ஒரு சீட்டு கூட திமுக தரலன்னா கூட நான் திமுக கூட இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் தொடரணும்னு. ஏன் அப்படின்னா, ஃபாசிசம் இங்கே கால் விட்டுறக்கூடாது, எனக்கு அதான் கூறி அப்படின்ட்டு இருக்காரு. அதான் திருமாவளவன். புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு மக்கள் நல கூட்டணியில் 2016 போனாங்கன்னா அன்னைக்கு ஸ்ட்ரென்த்தை சோதிக்கிறதுக்கு அது நடக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஒரு கொள்கை எதிரியை வீழ்த்தலாம். இன்னைக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், 3வது முறை ஜெயிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கிறான், அவனை விடக்கூடாது. அப்போ அந்த திருமாவளவனுடைய அந்த உறுதியான ஸ்டாட்டு தான் ஸ்டாலினுக்கு வந்துட்டு ரொம்ப ஏதுவானது. அப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்த மதச்சார்பற்ற கூட்டணி இன்னைக்கு வந்து அதான் சொல்கிறாங்க, மதச்சார்பற்ற முன்னேற்ற அணி அப்படின்றது தான், செக்குலர் ப்ராக்ரஸிவ் ஃப்ரண்ட் அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசியிருந்தார். அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்த விட்டு அவங்களால பெறவே முடியாது. ராகுல் காந்தி வந்து உறுதியாக இருப்பாருன்னு சொல்கிறீங்க. ஆதரவு நான் நேற்று கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள்ட்ட வந்து ராகுல் காந்தி ஃபோனில் பேசினாரு. ஸோ விரைவில் நல்லதே நடக்கும் அப்படின்னு வந்து அவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கார் இல்லையா அந்த கூட்டணி. புரடா என்னோட பேசுச்சு அப்படின்னு அவர் சொல்லலாம். ராகுல் காந்தி அவரோட பேசுகிறேன், ஏதாவது அர்த்தம் இருக்குதாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு அரசியலே தெரியாதுன்னு அர்த்தம். ராகுல் காந்தி ஃபோன் எடுத்து இவரோட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் காந்திக்கு ஃபோன் போட்டு கொடுப்பாருங்க. ஈழ பிரச்சனை ஒரு முக்கியமாக ரெலவெண்ட்டாக இருக்கும்போது நான் ஒருத்தரோட 2-3 பேரோட நான் பேசுவேன். காங்கிரஸ் நிலை மாறுறது தமிழ்நாட்டு காங்கிரஸுடைய நிலைப்பாட்டை மாற்றுறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சிங்கள அரசு ஆதரிச்சிங்க, விளைவு இன்னைக்கு இந்தியா கிட்ட இருந்துட்டு ஈழத்தமிழ் மக்களை அந்நியப்படுத்தப்பட்டு நிற்கிறாங்க. மறுபடியும் நீங்கள் ஈழத்தமிழர்கள் இல்லாத நீங்கள் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் காலுன்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். காங்கிரஸுடைய நிலை மாற்றம் வந்துச்சு அப்படின்னோம்னா தான் மறுபடியும் நம்புவாங்க. அப்படி என்ன பண்ணணும்னா, ஈழத்துக்கு ஆதரவாக நீங்கள் வரணும், அந்த மக்களுக்காக நாங்கள் நீங்கள் போகணும்னு சொல்லணும் அப்படின்னும் போது அவர் சொன்னார், சரி ஐயா நீங்கள் வாங்க, நான் உங்களை ஒருத்தர் போய்ட்டு பிரியங்கா காந்தி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. வரமாட்டேன்ட்டேன். ஏன்னு கேட்டார். வெளிப்படையாக நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு தனிப்பட்ட இது இல்லை, தமிழ்நாடு, இலங்கை தமிழ் மக்கள், இது சம்மந்தப்பட்டது, இது உங்ககிட்ட இருந்தால் அது எமர்ஜி அங்கே போனமே ஒழிய நான் போகக்கூடாது அப்படின்னு. உண்மை இப்படி தான் பேசணும், இதுதான் அரசியல் அணுக போகிறேன். நீங்கள் ஃபோன் போட்டு கொடுத்தாருன்னா ஃபோனுக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் அது. அந்த மாதிரி நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக இந்த ஆள் இப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். தாவேக்கால பார்த்தீங்கன்னா கடந்த 1 வாரங்களில் 2 மாவட்டத்தில் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று தூத்துக்குடி அஜிதா அப்படிங்கிற ஒரு நிர்வாகி வந்து எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு விஜய் காரை மறித்தே வந்து ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன சார் நடக்குது தாவேக்காவில்? இல்லை, அவங்களுக்கு கள நிலவரம் தெரியாது. விஜய்க்கு யாரை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாது. அந்த போட்டவருடைய பின்னணி கூட தெரியாது. அவர் தப்பு ஒன்றும் இல்லை. அப்போ வந்துட்டு இந்த லிஸ்ட் வந்துட்டு விஜய் கிட்ட வருது, மாவட்ட செயலாளர்களுடைய லிஸ்ட் வருது. 117 ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் 2 பேர் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி 109 மாவட்டத்துக்கு அவர் போட்டார். அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறது இப்போ போட்டிருக்காரு. அப்போ பண்ணும்போது நான் வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டேன், இது யார் எதுன்னு தெரியாத வந்துட்டு ஒரு தலைவருக்கு யார் மாவட்ட செயலாளர்னு தெரியாத இருக்கிறது வந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்வைஸ் ஒரு ஆலோசனையாக நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கிட்டு தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணார், பொசி ஆனந்த் நீங்கள் வெளியில் இருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நேரடியாக சந்தித்து பேசினார். 1 வாரம் கண்டினியூஸாக இருந்து ஒரு நாளைக்கு 15 பேரோ 18 மாவட்டங்களோ அவர் வந்துட்டு போட்டு போனார் விஜய். அப்போ அவர் வந்துட்டு பரிச்சயம் ஆகிட்டார் தன்னை. ஆனால் அதை தாண்டி அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகல, அவருக்கு தெரியாது. இப்போ வந்துட்டு ஈரோட்டில் பேசுகிறாரு, காஞ்சிபுரத்தில் பேசுகிறாரு, அந்த இடத்துலையும் பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் யாருன்னு சொல்லவே இல்லையே, அவர் தெரியவே தெரியாது. இப்போ தான் ஒருத்தர் அரவணைச்சார், மதிய அழகன், அந்த இது கரூர்
சம்பவத்துக்கு பிறகு சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்தனால. ஆமா, அதனால இது பண்ணாரு. அதை அறிமுகப்படுத்தணும். அது தெரியாது தான் நடந்திருக்குது. அப்போ அவர் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அதை வந்துட்டு வேற மாதிரி பூசி முழுகிறாரு நிர்மல்குமார். ஒரு கட்சின்னா ஒருத்தருக்கு அதிருப்தி இருக்கும், திருப்தி இருக்கணும், அது கிடையாது. யாரு என்ன ஜனநாயகம் இருக்கின்றார். கள நிலவரம் அதெல்லாம் கிடையாது. கள நிலவரம் என்னன்னு தெரியாது, இவங்கெல்லாம் போட்டாங்க. போட்டுட்டு இப்போ வந்துட்டு சப்போகட்டு கட்டுறாங்க. வேற ஒன்றும் இது அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல என்ன வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசுறாங்களே தொடர்ச்சியா. ஒரு மாவட்டமா இந்த தெரியலன்னா யாரை நீ போட்டிருக்கிற அப்படின்னு தெரியும். என்ன இவங்களை கட்சியோட வேட்பாளர் அறிவிப்பறப்போது என்ன கன்ஃபியூஷன்லாம் வரும் பாருங்க. என்ன காரணம் அப்படின்னோம்னா, அங்கே மக்கள் செல்வாக்கு பெற்றவன் யாரு, அவன் ஓரளவுக்கு அறிமுகமானவன் யாரு, தொடர்ந்து வேலை செஞ்சவன் யாரு, வேலை செஞ்ச இன்னொருத்தன் யாரு, அவங்களுக்குள்ள ஒத்த கருத்து இருக்கா, இதெல்லாம் பற்றி எதுவுமே இல்லை. நான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லியிருந்தேன். பட் அவங்க அதை எடுத்துக்கிறல, அப்படி போட்டாங்க. பொதுவாக வைக்கப்படுற பார்வை நேற்று கூட பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா அதிமுக பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறமா திருமாவளவன் அவர்களுக்கும் 7.5% ஓட்டு சதவீதம் இருக்கு. சீமான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 8% ஓட்டு இருக்கு. ஆனால் திருமாவளவன்ட்ட பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. சீமான் அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, இத்தனை தேர்தலில் போட்டிட்டோம். ஸோ விஜய் அவர்களுமே ஏன் இந்த முடிவு எடுக்கிறாரு? அவருக்கு ரியாலிட்டி தெரியுதா? நம்ம தனித்து நின்றா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. தெரியும், 100% தெரியும். அதனால தான் ஒரு அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த ரகசிய பேச்சுவார்த்தை அதனால தான் நடத்துச்சு. அது தப்புன்றது நம்ம சொன்னோம், சூசைடாக போய்டுன்றது நம்ம சொன்னோம். ஆனால் அவங்க ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, அவங்களுக்கு தேவை இந்த அஜெண்டா என்னது, திமுகவை காலி பண்ணணும். தே ஆர் ஃபார் ஓட்டு கன்சாலிடேஷன். ஒரு 35% ஓட்டு வந்ததுன்னா ஒரு 5% ஓட்டு அந்த இவிஎம் வச்சு காலி பண்ணி 6% ஓட்டு காலி பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலான்ட்டு இப்போ வேறு 97 லட்சம் பேரை காலி பண்ணிடுவாங்க. அதில் 49.9 லட்சம் 50 லட்சம் பேர் பெண்கள். அதில் 95% பேர் 20 வயசு டு 39 வயசு முடிச்சாங்க பாருங்க எந்த இடத்துலன்ட்டு. மேரிடு, வேலை செய்கிறவங்க, வீட்டினுடைய பொருளாதாரத்தை சஸ்டெயின் பண்ணுறவங்க, அந்த குரூப்பை அடிச்சிருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? இதான். ஆனால் விஜய் தனித்து நின்னா திமுக தானே சாதகமாகும். 4 கார்னர் ஃபைட்ல திமுக இது பர்சன்டேஜ் கணக்கு போட்டுக்கிட்டு விஜய் ஓட்ட பிரிப்பாரு, விஜய் வில் பி a game spoiler எல்லாம் டூப்புங்க. அரசியல் தெரியாதவங்க செய்யறது. மக்களை பொறுத்த வரைக்கும் தே வில் சூஸ் their government, their leader, their government. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு யார் தலைமைன்னு பார்ப்பாங்க, அதுதான் முடிவு எடுப்பாங்க. ஜெயலலிதா போனவொன்னு தானே அது அதிமுக இந்த அளவுக்கு நொண்டியா நிற்குது. அது மாற்றுத்திறனாளி அரசியல் கட்சி ஆகிப்போச்சு. அது வரைக்கும் எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர்ஷிப்பு இப்போ இல்லை. அது பிஜேபி அது ரெக்கனிங்லேயே கிடையாது. ஏன்னா அதனுடைய கொள்கை அப்படி. மிச்சம் யார்? ஸ்டாலின். சாதனைகள் எப்படி ஒருத்தருடைய முடிவுகள் தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய பொருளாதார ரீதியான இதுக்கு உறுதுணையாக இருக்கு, அதைத்தான் பார்த்து ஓட்டு போடுவாங்க. இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை. திமுக ஓட்டு இது, அதிமுக ஓட்டு இது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களா என்ன ஃபார்ம் கொடுத்து, அதெல்லாம் சும்மா பேச்சு, பொய். அதெல்லாம் இப்படிலாம் வராது. இவர் வர்றதுனால அது ஆகிட போதில்லை. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாலும் நேர்த்தியாக தேர்தல் நடந்துச்சுன்னா திமுக தான் ஜெயிக்கும், திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். நேற்று பேசின பியூஷ் கோயல் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லராக தான் இருப்பார் விஜய் அப்படின்னு. யாருக்கான ஸ்பாய்லர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தொடர்ச்சியா? அவங்களுடைய ஸ்பாய்லர் தான் பிஜேபியினுடைய அதிமுக ஸ்பாய்லர் தான். அவங்க சொல்லக்கூடியது கருத்து அது. அந்த ஓட்டு இந்த ஓட்டோட சேர்ந்துச்சு அப்படின்னோம்னா, விஜய்க்காக ஓட்டு போடுறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் பிஜேபிக்காக ஓட்டு போட்டுருவாங்களே, நீ தானே அவங்கள பார்த்து. அப்போ எப்படி ஸ்பாயில் ஆகும்? விஜய் அங்கே சேர்ந்தாலும் உங்க கதை கதல் தானே. அப்போ என்ன சொல்றீங்க? என் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டான் விஜய், அங்கே போய் சேர்றாரு. ஏற்கனவே விஜய்க்காக கொள்கை எதிரின்னு சொன்னதுக்காக விஜய்க்காக வர ஓட்டு இப்போ இவர் போய்ட்டு அங்கே சேர்ந்தாருன்னா அது எனக்கும் தானே. அப்போ யார் கேம் ஸ்பாயிலரு? அப்போ நீ விட்ட வாய் அதானே. உண்மையில் நீ பாஜக எதிர்ப்பாளன்னு கிடையாது. ஆனால் அதை ஒரு அடிப்படையாக சொல்லிட்டு இப்போ சொல்கிற பாஸ் அவங்களுக்கு களத்துக்கு சம்மந்தம் இல்லை பாஸே அப்படின்ட்டாலும் உடனே அவங்க மாறிடுவாங்களே ஜனங்க. மக்களை சிந்தனையே அற்றவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடிய பேச்சு அதான் விஜய் நிறைய பண்ணிவிட்டாரு. புரியுதுங்களா? முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கு மேலே அவர் என்ன பண்ணாலும் அவர் உயரத்தில் இருக்கிறாருங்க, இறங்கி வரவே இல்லை. புரியுதுங்களா? அவர் ஏதோ அந்த இதில் ஃபேப் பேய காட்டுறானே அது மாதிரி அவர் மேலேயே அப்படி மேந்துட்டு இருக்காரு. அப்படி கீழே வந்தால் தான் சேர் அடிக்கும். அப்போ தான் தெரியும் ஓட்டம் நமக்கு என்ன வந்துச்சு. ரொம்ப நன்றி. சமகால அரசியல் சூழல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.